வணக்கம் வீண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குன்னே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். 2 மேட்ச்சுக்கான வீடியோ போட்டாச்சு. இது ஐபிஎலோட 3வது மேட்ச்சு சிஎஸ்கேவும் எம்ஐக்கு இடையில். ஸோ எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக அதிகமான ஃபேன்ஸ் பார்க்கக்கூடிய மேட்சாக, வசூல் ரீதியாகவும் ரொம்ப அதிகமாக ஃபஸ்ட்டு இதுதான் எல்லாத்துக்கும் டோட்டல் கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் மாதிரி ஐபிஎல்லில் இருந்திருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு மேட்ச்சு. கண்டிப்பாக பயங்கர எக்ஸைட்டோடு நடக்க போகுது. என்ன தான் மும்பையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிளேயர்ஸ் இல்லை, கார்த்திக் பாண்டியா இல்லை, ஜஸ்பிரீத் பும்ரா இல்லை அப்படிங்கிற மாதிரியான இருந்தால் கூட இந்த மேட்சுக்கான ஹைப் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மேட்ச், அதுக்கான ப்ரிடிக்ஷனை தான் பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் நான் முதல்லே சொன்னது தான், லெவல்ஸ் ரொம்ப கன்ஃபார்மாக தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லெவல் ப்ரிடிக்ட் பண்ணுற லெவலில் தான் இருக்குது. ஸோ ஏன்னா இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிறதுனால மும்பையோட லெவல் ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய லெவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. சென்னையை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம திங்க் பண்ணுற மாதிரியான லெவல் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது அதிக நேரங்களில் நடந்திருக்கு. ஸோ அதனால் இது ஓகேவாக இருக்கலாம். ஆனால் பர்சன்டேஜ் ரீதியாகவும் இந்த கேப்டனை ப்ரிடிக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ கேப்டனை ப்ரிடிக்ட் பண்ணுறது, மேட்ச் ஃப்ளோவை ப்ரிடிக்ட் பண்ணுறது, ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த டைமில் பிக்கிங் மாறும். ஏன்னா இப்போதைக்கு பாண்டியா கூட ஒரு 63% பிக்கிங்கில் இருக்கார், பும்ரா ஒரு 77% பிக்கிங் இருக்கார். இந்த பிக்கிங் மட்டும் மாறும் பர்சன்டேஜ் ரீதியாக. நம்ம எடுக்கக்கூடிய 4-5 வகையான ப்ரிடிக்ஷனில் ஒரு பர்சன்டேஜ் விகிதத்தில் ஏற்படக்கூடிய அந்த ப்ரிடிக்ஷன் மாறும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கேப்டன் ஆப்ஷன்ஸ் முதற்கொண்டு கொடுக்குறோம். ஸோ இது மட்டும் கொஞ்சம் மாறலாம். இது ஆன் டைமில் சண்டேயில் வரக்கூடிய செகண்ட் மேட்ச், ஸோ சென்னை மும்பை மேட்ச் அப்படிங்கிறதுனால நான் அப்டேட் பண்ணுறேன். கேப்டன் பாசிபிலிட்டிஸ் எப்படி மாறும் அப்படிங்கிறத டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிங்க. இன்னொரு அடிஷ்னல் தகவலாக இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஐபிஎல் மேட்ச்சுக்கு நம்ம குரூப் ப்ளே ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதில் நம்ம டீம் கொடுப்போம், அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதனால் ஃப்ரீ டீம்ஸ் வராது அப்படிங்கிறது தான் உண்மை. பட் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த ஐபிஎல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதர் டோர்னமெண்ட் எது வந்தாலும் அதுக்கு டெலிகிராமில் ஃப்ரீ டீம்ஸ் வரும். எங்கள் கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் எந்த கேட்டகரியில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட டீம்ஸும் டெமோ டீம்ஸும் நம்ம அதில் கொடுப்போம். ஸோ அதில் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸுக்குள்ளே அந்த குறிப்பிட்ட கேட்டகரியும் சொல்கிறோம். இப்போ பேட்டிங் கேட்டகரியில் கேப்டன்சி ஆப்ஷன்னா நம்ம ஒரு 4 பிளேயரை கொடுத்துருக்கோன்னா அந்த 4 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் கேப்டனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். பவுலிங் அல்லது பேட்டிங் இந்த 2 கேட்டகரி கேப்டன் ஆப்ஷன்னா நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய டீமில் இருக்கக்கூடிய அந்த பவுலர் பேட்டர்ஸ், ஒரு 4 பேட்டர் ஒரு 3 பவுலர் பிக் பண்ணியிருக்கோன்னா இந்த 7 பேர்த்துக்குள்ளே மட்டும் கேப்டன் ஆப்ஷன் இருக்கும். அதில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய மைண்ட் செட்டில் இருக்கிற கேப்டன்ஸ் யூஸ் பண்ணணும், பெட்டர் ரிசல்ட் பெறலாம். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. ஐபிஎல்லை தாண்டியும் மற்ற டோர்னமெண்ட்டுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க எனக்கு வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சென்னையோட லெவல் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். மற்றவங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன விஷயம். ஸோ அதர் சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கலாம். லெவல்ஸை பற்றி நிறையா டிஸ்கஸ் நீங்கள் ஏதாவது ஒரு சைட்டில் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. அதாவது விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்டி ஓகே இருப்பார். பட் தேவன் கான்வே ப்ளே பண்ண போகிறாரா இந்த சீசனில், இல்லை ராகுல் திரிபாதியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ராகுல் திரிபாதி, தேவன் கான்வே, ஸோ இந்த 2 பேர்த்துக்கு இடையில் ஒரு ஸ்வாப் இருக்கலாம். ஏன்னா இனிஷியலாக யாரை வச்சு ஓப்பன் பண்ண போகிறாங்களோ அது தொடரும் சென்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ கான்வே அல்லது ராகுல் திரிபாதி ஒரு பிளேயர் இருப்பார். ஸோ இந்த 2 பேர்த்தையும் பிக் பண்ணாமல் மிச்சம் இருக்கக்கூடிய 10 பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ணலாம், லெவல்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சன் ரவீந்திரா, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின், சாம் கரன், மதிஷா பத்திரினா, நூர் அகமது, ஸோ கலீல் அகமது. ஸோ இப்போ ஃபாரின் பிளேயர் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான், நம்ம ஒரு பிளேயரை பிக் பண்ணல, தேவன் கான்வே நம்ம பிக் பண்ணல. ஸோ அந்த ஒரு இடம் இருக்குது. ஃபாரின் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் ரச்சின் ரவீந்திரா 1, சாம் கரன் 2, பத்திரினா, நூர் அகமது
ஸோ இப்படி எடுத்திருக்கோம். ஸோ இங்கே தான் அந்த சின்ன ட்விஸ்ட் இருக்குது. ஒரு வேளை தேவன் கான்வே ப்ளே பண்ணால் இங்கே நூர் அகமதுக்கோ சாம் கரனுக்கோ லெவல்ஸில் இடம் இருக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்லாட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ராகுல் திரிபாதி இன்னொரு பிளேயராக வரும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பம் இருக்குது. இப்போவே இதுலேயே நம்ம 4 ஃபாரின் ஸ்லாட்டை உள்ளே வச்சுருக்கோம். ஸோ சாம் கரன் ப்ளே பண்ண வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை சாம் கரன் ப்ளே பண்ணலை அப்படின்னா மட்டும்தான் ஸோ அந்த இடத்துல கான்வே உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கான்வே உள்ளே வரும்போது ஸோ சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஏதாவது ஒரு பவுலரை யூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் வைஸ் யோசிக்கும்போது இந்த மாதிரி காம்போ அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. காம்போஜ், கமலேஷ் நாகர்கோட்டி, ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸை தான் உள்ளே வைக்கிற மாதிரி வரும் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனுக்கு. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ஷன்ஸ் குறையும். 2 ஃபாஸ்ட் பவுலர் பத்திரினா கலீல் அகமது 2 ஃபாஸ்ட் பவுலர் தான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ அந்த இடத்துல சிவம் தூபே ஒரு சில ஓவர்கள் வீசலாம். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்த யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் கான்வே ப்ளே பண்ணுறாரா அப்படிங்கிற கேள்வி. ஸோ ஆன் டைமில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று தான் சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பம். ஸோ இங்கே ராகுல் திரிபாதி இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் கம்பல்சரி இருக்க வாய்ப்பு இருக்குது. மதிஷா பத்திரினா இன்னொரு சைடு இம்பேக்ட் பிளேயராக இருக்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் சீசன் பண்ண மாதிரியே இருக்க சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த 9 பிளேயர் மஸ்ட்டாக ப்ளே பண்ணால் அதிகப்படியான சான்ஸ் லெவல்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் அதிகம். ஸோ மேட்சும் சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடக்கிற காரணத்தினால ஸ்பின்னிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நூர் அகமது உள்ளே வச்சுருப்பாங்க அப்படின்னு தோணுது. ஸோ இன்னொரு ஆப்ஷன் ஃபாரின் ஸ்லாட்டுக்கு சாம் கரன் ப்ளஸ் தேவன் கான்வே. ஸோ இந்த 2 பேர்த்தில் ஒரு பிளேயர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து இப்போது உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு படி பார்த்தா இப்போ தேவன் கான்வே இருக்கிற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா சாம் கரன் கிடையாது. ஸோ ஒரு குழப்பங்கள் வரும். ஸோ ஒரு 10 பேர் இருக்காங்க. இன்னொரு பிளேயராக தீபக் கூடாவோ ஸோ எனி ஒன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும் சென்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்துல தேவன் கான்வே இல்லாத பட்சத்தில் ஸோ திரிபாதி அந்த இடத்துல ஃபிட் ஆயிடுவார். ஸோ இன்னொன்று சாம் கரன் ப்ளே பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது மட்டும் பார்த்துக்கலாம். ஆன் டைமில் செக் பண்ணிக்கலாம். இது சென்னையோட லெவல். எம்ஐயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக கிளியராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சைட்டாக பார்க்கும்போது ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா ஸோ பேட்டிங் ஆப்ஷனில். ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸ், சான்னர், நமன்தீர், ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர், கரண் சர்மா. ஓகே. ஸோ இந்த ஒரு 10 பிளேயர் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு பிளேயராக அர்ஜுன் டெண்டுல்கர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அல்லது இப்போ ரீசெண்டாக ரீசைன் பண்ணின போச், கரிபியன் போச், ஸோ இவர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர். வழக்கம் போல் தான் இங்கே கரண் சர்மா இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்லேயும் இருக்க அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே சூரியகுமார் லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ச் இம்பேக்டாக போனார். ஸோ அவருக்கான வாய்ப்பு இப்போ போகிறக்கான வாய்ப்பு இல்லை. இனி யாரை இம்பேக்டில் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது கேள்வி இருக்குது. ரோஹித் கூட இம்பேக்ட் பிளேயரில் போகிறக்கான வாய்ப்பு கூட ஏற்படலாம். ஸோ மேக்ஸிமம் கரண் சர்மா, ரோஹித் சர்மாக்கு இடையில் இம்பேக்ட் பிளேயர்ஸாக ரொட்டேட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 டீமோட லெவல்ஸை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இந்த பிளேயர்ஸ்களை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்டும் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் அமைப்பு இதெல்லாமே வச்சு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மேட்ச்சுக்கு ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முன்னாடியெல்லாம் கொடுப்போம். ரெண்டு வீடியோவில் நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம். ஸோ எந்த மாதிரிலாம் விஷயங்களெல்லாம் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறோம், எதை வச்சு பார்க்குறோம். ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் ஓகே, நீங்களும் செக் பண்ணிவிட்டு அது ஓகேனா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை முன்னாடியே கொடுத்துட்டோம். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ண கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யாருக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம், ஸோ அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே. ஸோ டாப் 4 பிக்கு இப்போ வரைக்கும் பேட்டிங் பேஸில் தான் ஃபுல்லாக இருக்குது. எல்லாருமே ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ டாப் 4 அப்படிங்கிறதும் பேட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த விஷயம் மேக்ஸிமம் எங்கே கேப்டன்சி ஆப்ஷனை கொடுக்கும் அப்படின்னா பேட்டிங் அல்லது பவுலிங்க்கு மூவ் ஆகிற மாதிரியான வாய்ப்பு ரொம்பவும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் யாருக்கெல்லாம் கேப்டன் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா?
ஸோ இங்கே ரச்சின் ரவீந்திரா அவர் தான் டாப் கேப்டன். ஸோ பேட்டிங்கில் இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய நேரங்களில் ட்ரீம் டீமே என்ட்ராகாத ஒரு அமைப்பும் ஏற்படும், அதையும் யோசிச்சுக்கணும். ஸோ ஸோ அந்த ஒரு ரீசன்னால் எடுக்கலை. பட் கிரெடிட் பேஸ் அமைப்பு மற்ற நம்மளுடைய அமைப்புகளில் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணும்போது ரவீந்திராவுக்கும் கேப்டன் ஆப்ஷன் இருக்குது. பட் யோசிக்கணும், ரிஸ்கி தான் எனக்கு பொறுத்தளவுக்கு. இவ்வளோ ஒரு டாப்பிக்கு கேப்டனாக யூஸ் பண்ணுறது ரிஸ்கியான ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம சொல்லிடலாம். சிவம் துபே கிட்டத்தட்ட ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபஸ்ட்டு மேட்ச் கேப்டன் ஆப்ஷன்ஸ் சிஎஸ்கே டாமினேட்டாக வின் பண்ணால் மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்துக்குங்க. இந்த 2 பேர்த்துக்குமே இந்த கேப்டன் ஆப்ஷனுங்கிறது ஒரு பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்னாக இருக்குது. ஸோ வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. கொஞ்சம் நீங்கள் ரீசெக் பண்ணிக்கோங்க. இங்கே ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் கொடுத்துருக்குறோம். 2 பேர்த்தையும் டீமில் வச்சு கொண்டு போகலாமன்னா டாமினேட்டாக எம்ஐ ஜெயிச்சா மட்டும் 2 பேர்த்த யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் ஃபைட்டுனா ஒரு பிளேயர் மட்டும் யூஸ் பண்ணால் போதுமானதாக இருக்கும். அதை யோசிச்சுங்க. அதே போல் இங்கே ரச்சின் ரவீந்திரா ஒருவேளை சிஎஸ்கே டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல மட்டும் அவரை கேப்டனாக யூஸ் பண்ணலாம். ருத்துராஜும் அதே இடம் தான். ஸோ இந்த 5 பிளேயர் பட் பெஸ்ட்டு திங்காக இந்த 5 பிளேயர் கேப்டன் ஆப்ஷனில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்காங்க. பட் இந்த 5 பேர்த்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து பவுலிங் ஆப்ஷனுக்கு கேப்டன் போகலாம். ஸோ அப்படி போகும்போது இங்கே பத்திரினா, ஸோ என் அகமது, எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட். ஸோ இந்த 8 பிளேயர் வருவாங்க. இது சொன்னது தான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. இதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணுறது எப்படி அப்படின்னா, டாப் கேப்டன் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ரவீந்திராவை ட்ராப் பண்ணி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு இடத்துல. அதே மாதிரி இந்த 2 பிளேயரில் ஈக்குவல் ஃபைட் மேட்ச் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு பிளேயரை மிஸ் பண்ணி ஒரு பிளேயருக்கு கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். பெஸ்ட்டு சாய்ஸாக என்னுடைய அமைப்பில் இந்த 8 பேருமே கேப்டன் சாய்ஸ். அதில் எனக்கு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் சிவம் துபே, ரோஹித் சர்மா, ஸோ இங்கே என் அகமது, ட்ரெண்ட் போல்ட். ஸோ இந்த பிளேயர்ஸ் கேப்டன் ஆப்ஷனில் இருக்காங்க. இதை தாண்டி ஸோ நான் 4 பிளேயர் தான் எடுத்திருக்கேன். ஸோ மற்ற பிளேயர்ஸை உங்களுடைய சாய்ஸில் வச்சுக்கலாம். அவங்களுக்கும் இருக்குது. சில நேரங்களில் இந்த மாதிரி நம்ம மிஸ் பண்ணுற பிளேயர்ஸ் கேப்டன் ஆப்ஷனில் வர்றதும் உண்டு. இதே ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன்னா பத்திரினாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பவுலிங் ஆப்ஷனில் நூர் அகமதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன லாஜிக்கை யோசித்து கூட நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த அமைப்புலேயே இருக்கணும். உங்களுக்கு டாப் 4 பிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் காட்டிட்டோம். பேட்டிங்கில் தான் டாப் 4 பிக் இருக்குது. ஸோ இந்த அமைப்பு வந்து பேட்டிங்கில் பவுலிங்கில் கொடுக்கும். விக்கெட் கீப்பிங்கும் அந்த இடத்துல எடுத்துக்கலாம். பட் ரிகில்டன் கேப்டன் ஆப்ஷனில் இருக்காருன்னா இருக்கார் தான். ஓகே, ஸோ அதை எடுத்துக்கலாம். பட்டு தேவன் கான்வேவே எம்எஸ்டிஓ கேப்டன் ஆப்ஷனில் இல்லை. அதை பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு பிளேயர் ரிகில்டன் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். ரிகில்டன் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேசிங்கில் செகண்ட் பேட்டிங்கில் வர்றாங்க அப்படின்னா மட்டும். ஓகே, ஸோ இப்போது சில கேப்டன் ஆப்ஷன் தராத பிளேயர்ஸ் யாருக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும், எப்படி சாய்ஸில் பிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு அனலைஸ் மாதிரி பார்ப்போம். ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷன் போகிறது 3 பேருமே ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா, சென்னை லாஸ் ஆகிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா எம்எஸ்டி ஒரு பிக்காக மஸ்ட் பிக்காக இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. சென்னை லாஸ் ஆகுறாங்க அந்த மாதிரி இடத்துல மட்டும். அதர்வைஸ் கான்வே, ரிகில்டனில் ஒரு பிளேயர் பிக் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸ். அதுலேயும் ரிகில்டன் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல் இருந்தால் மட்டும் அதுவும் புரிஞ்சுக்குங்க. அடுத்து பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ ரோஹித், ருத்துராஜ், சூரியகுமார் யாதவ். ஸோ இந்த 3 பேர்த்துக்கு இடையில் என்ன மாதிரியான சான்ஸ் இருக்குன்னா, ரோஹித், சூரியகுமார் யாதவில் கட்டாயம் ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணணும். மேட்ச் ஈக்குவலாக போனாலும் சரி, ஒரே சைடாக எம்ஐ வின் பண்ணாலும் சரி, ஸோ ஒரே சைடாக சென்னை வின் பண்ணாலும் ஒரு பிளேயர் கட்டாயம் ரோஹித், சூரியகுமார் யாதவில். ஸோ சென்னை வின் பண்ணுங்கிற இடத்துல மட்டும் ருத்ராஜை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சிவம் துபே, ரச்சின் ரவீந்திராவில் ஒரு பிளேயர் கட்டாயம் உங்களுக்கு. திலக் வர்மா எம்ஐ வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீமில் மட்டும் ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படி நான் இங்கே சூரியகுமார், ரோஹித்தில் ஒரு பிளேயர் அப்படின்னா, ஸோ யாராவது ஒருத்தரை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல திலக் வர்மா, ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதும் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு விஷயம் பார்த்துக்குங்க. ஓகே, அவ்வளோதான் இங்கே பேட்டிங் கேட்டகரி பிளேயர்ஸ். ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சான்னர், வில் ஜாக்ஸில் ஒரு பிளேயர் கட்டாயம் பிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இவங்கெல்லாம் ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் தான். ஆனால்
இப்போதைக்கு லோ பெர்சன்டேஜ், பட் ஆன் டைமில் ஹை பெர்சன்டேஜாக மாறிடுவாங்க. அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. பெர்சன்டேஜ் கண்டிப்பாக இந்த இடத்துல இப்போ ஒர்க் ஆகாது, இன்னும் ஒரு சில மேட்ச் போகணும். ஓகேங்களா? ஸோ இது 2 பேர்த்தில் ஒரு பிளேயர் கட்டாயம், 2 பேர் வந்தாலும் டாமினேட்டாக வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை பார்த்துக்குங்க. அடுத்து சென்னை வின் பண்ணுற இடத்துல இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதே லெவல் தொடருதுன்னா அஸ்வின் ஒரு மஸ்ட்டு இம்பேக்ட் பிளேயராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்திக்கலாம். அதே போல் எம்ஐயை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு சாய்ஸ் ஆல்ரவுண்டில் கிடையாது. சாண்டனர், வில் ஜாக்ஸ் தான். 2 பிளேயர் வரணும், அல்லது ஒரு பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கலாம். ஸோ பவுலிங் கேட்டகரியில் சென்னை வின் பண்ணுது அப்படிங்கிற இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது லாஸ் ஆனாலுமே கலீல் அகமது, நூர் அகமதில் ஒரு பிளேயர் என்ட்ராகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். இது ஒன்றா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இன்னொன்று, எம்ஐயை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணுற இடத்துல கரண் சர்மா ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ கரண் சர்மாவை பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அர்ஜுன் டெண்டுல்கர் லெவல்ஸில் இருக்கலாமா? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காதுன்னா இருக்குது. ஜி போச் அல்லது அர்ஜுன் டெண்டுல்கர், ஸோ நம்ம தான் சொன்னோம். ஸோ அது கூட கொஞ்சம் பார்த்துக்குங்க. அர்ஜுன் டெண்டுல்கர் உள்ளே வந்தால் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கரண் சர்மாவுக்கு ஓவராக நீங்கள் அர்ஜுன் டெண்டுல்கரை கூட ஒரு இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கரண் சர்மா அல்லது அர்ஜுன் டெண்டுல்கர், ஸோ ஏதாவது ஒரு பிளேயர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? இந்த மேட்சை 2 வகையாக பிரித்து நீங்கள் டீம் போடுற மாதிரி வரும். பேட்டிங் பேஸ் அல்ல கேப்டன் வச்சு டீம் மேக் பண்ணுற மாதிரி வரும், அல்லது மேட்சோட கிரவுண்டு ரிப்போர்ட்டை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிவிட்டு பவுலிங் பேஸ்லையும் யோசித்து பவுலர்ஸில் கேப்டன் அப்படிங்கிற மாதிரியும் யோசித்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்க, 2 அமைப்பு. அடுத்த வீடியோ உங்களுக்கு கிட்டத்தட்ட இது 3வது மேட்சோட வீடியோ. இன்னும் 2 மேட்சோட வீடியோ இப்படி தான் கொஞ்சம் குழப்பங்களாக இருக்கலாம். ஸோ சொல்கிறது சரியாக புரியுதா, அல்லது லெவல்ஸ் மாறுறதுனால என்னாலையும் சில விஷயங்களை கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் 2 மேட்ச் தான். 6வது மேட்ச், ஐபிஎல்லோட 6வது மேட்ச் வீடியோவிலிருந்து உங்களுக்கு எக்ஸைட்டான லெவல் இருக்கும். அப்படியே சேஞ்ச் ஆனாலும் ஒரு சேஞ்சு தான் இருக்கும். ஸோ ப்ரிடிக்ஷன் வைஸாக கரெக்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். கேப்டன் இப்போ கூட மிஸ் ஆகலாம். பேட்டிங் கேட்டகரி, பவுலிங் கேட்டகரின்னு சொல்லியிருக்கோம். இது இந்த கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஒரு வேளை சேஞ்சஸ் ஆச்சுன்னா நடக்காது. பட் அந்த 6 மேட்ச்சுக்கு அப்புறம் 5 மேட்ச்சுக்கு அப்புறம் எக்ஸைட்டாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.